தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷன் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து வெறும் 3 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல ரெசிடென்சியல் ஏரியாங்க. ஃபுல்லா பாத்தீங்கன்னா வீடுகள் எல்லாமே இருக்கக்கூடிய இடத்துல தான். இங்க பாருங்க, அருமையா பாத்தீங்கன்னா எல்லாருமே வீடு கட்டிட்டு வந்துட்டாங்களா. நல்ல ரெசிடென்சியல் ஏரியால ஃபுல்லாவே பாருங்க, இந்த நேரா போனாலும் ஃபுல்லா வீடுகளாவே இருக்கக்கூடிய ஒரு லொகேஷன்ல இமீடியட்டா நீங்க வீடு கட்டுற மாதிரி, உடனே ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி உடனே வீடு கட்டுற மாதிரி ஒரு சூப்பரான ப்ராப்பர்ட்டி தான் பாத்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம வந்து பார்க்க வந்திருக்கோம். யார் கொடுத்துருக்காங்க பாத்தீங்கன்னா நம்ம சிகரம் ரியல்டர்ஸ் தாங்க கொடுத்துருக்காங்க. இங்க தெரியுது பாத்தீங்கன்னா அங்க டென்ட் போட்டுருக்காங்களா, அதுதான் பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி போட்ட சைட்டுங்க. அங்க உங்களுக்கு வந்து இப்ப வீடுகள் எல்லாமே கட்டா வந்து ஆரம்பிச்சிட்டாங்க. பக்கமான ரெசிடென்சியல் ஏரியால தான் பாத்தீங்கன்னா இது வந்து அமைஞ்சிருக்குங்க. நல்ல வீடுகளுக்கு இடத்துல தான் பாத்தீங்கன்னா அமைஞ்சிருக்கு. இங்க நியர்பைல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நியர்பைல இருக்கு. அவுட்டர் ரிங் ரோடு பாத்தீங்கன்னா வெறும் 500 மீட்டர்ல அவுட்டர் ரிங் ரோடு, நியூ ஆம்னி பஸ் ஸ்டாண்ட் நியர்பைல இருக்கு. இந்த மாதிரி பல ஹைலைட்ஸ் பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட சைட் சுத்தி அமைஞ்சிருக்குங்க. நம்ம தாம்பரம் மாநகராட்சிக்குள்ளேயே தான் அமைஞ்சிருக்கு. தாம்பரத்திலே தான் இருக்கிறோம். ஓகேங்களா, எக்ஸாக்ட்டா பாத்தீங்கன்னா நம்ம தாம்பரத்திலே இருக்கோம். வேற எங்கேயும் போய் தேட வேணாம். சூப்பரான சைட், மிஸ் பண்ணிடாதீங்க. நியர்பைலே பாத்தீங்கன்னா இங்க ரோட் மேலேயே பாத்தீங்கன்னா சைதன்யா ஸ்கூல், அன்னையர் ஹாஸ்பிட்டல், சான் அகாடமி ஸ்கூல் அப்படின்னு சொல்லிட்டு நியர்பைலே பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையான எல்லா அத்தியாவசியமே இருக்கும். இந்த ரோட்ல நீங்க போகும்போதே பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்னென்ன அத்தியாவசியத்துக்கு வேணுமோ எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா இங்கே நீங்க வந்து வாங்கிக்க முடியும். எங்கேயுமே அலைய தேவையில்லை. எல்லா வசதியிலுமே இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு சைட் தாங்க. அருமையான சைட், மிஸ் பண்ணிடாதீங்க. ஓகே மக்களே, அதே மாதிரி பாத்தீங்கன்னா நம்ம சைட்டுக்கு உள்ளேயுமே பாத்தீங்கன்னா சைட்ல பாருங்க, அடுத்த காம்பவுண்ட்ல ஃபுல்லா வீடுகள் தாங்க. இது எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எல்லா ஃபேசிங்லயுமே வந்து நல்லா உங்களுக்கு வந்து அவைலபிலிட்டி இருக்கு. பிளாட்ஸ் எல்லாமே அவைலபிலிட்டி இருக்கு. ஃபுல்லா ரெசிடென்ஸ் தான். பக்கத்து காம்பவுண்ட் ஃபுல்லா வீடுகள் இருக்கு. அந்த பக்கம் வீடுகள் இருக்கு. ஃபுல்லாவே பாருங்க, எங்க பார்த்தாலுமே உங்களுக்கு வந்து நல்ல ரெசிடென்சியல் ஏரியால இம்மீடியட்டா வீடு கட்டிட்டு வர மாதிரி ஒரு சூப்பரான சைட் தான். அதான் பாத்தீங்கன்னா என்ட்ரன்ஸ் நேரா ஃபுல்லா நல்லா டெவலப்மெண்ட் பண்ணி ரோடு எல்லாமே பக்காவா போட்டு கொடுத்துருக்காங்க. மிஸ் பண்ணிடாதீங்க இந்த மாதிரி ஒரு ப்ராப்பர்ட்டியை. வணக்கம் மக்களே, வெல்கம் டு சென்னை சூப்பர் விளாக்ஸ். இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான ஒரு ப்ராப்பர்ட்டி, அருமையான ஒரு ப்ராப்பர்ட்டி பார்க்க வந்திருக்கோங்க. அதுவும் நம்ம தாம்பரத்திலே பார்க்க வந்திருக்கோம். நம்ம தாம்பரத்துல இருந்து 6 கிலோமீட்டர், 7 கிலோமீட்டர், 8 கிலோமீட்டர், 10 கிலோமீட்டர் அந்த சோழிக்கே இடம் கிடையாது. பாத்தீங்கன்னா டைரக்டா நம்ம தாம்பரம் மாநகராட்சிக்குள்ளேயே, அதுவும் வீடுகள் பக்கத்துல பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து நம்ம வந்து 3 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல நம்ம தாம்பரம் பஸ் ஸ்டாண்ட் இருக்கு, தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷன் இருக்கா, அங்க இருந்து வெறும் 3 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல நம்ம பஸ் ஸ்டாப்ல இருந்து கிருஷ்ணா நகர் பஸ் ஸ்டாப் இருக்கு, அங்க இருந்து கரெக்டா வாக்கபிள் டிஸ்டன்ஸ்லயே பாத்தீங்கன்னா நம்ம ரெசிடென்சியல் ஏரியால ஊருக்குள்ளே யாராவது இடம் தெரிவிக்கீங்க, தாம்பரத்துல இம்மீடியட்டா வீடு கட்டிட்டு வரணும். இந்த மாதிரி பேக்ரவுண்ட்ல பாருங்க, ஃபுல்லா அபார்ட்மெண்ட்ஸ், தனி வீடு ஃபுல்லா கட்டிருக்காங்களா. இந்த இடத்துல நானுமே ஒரு இடத்துல இருந்து வீடு கட்டிட்டு வரணுங்க. அதுவும் சொந்த இடமா இருக்கணும், சொந்த வீடா இருக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த லொகேஷன் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்குங்க. தாம்பரம் மாநகராட்சிக்குள்ள சிஎம்டி லிமிட்டுக்குள்ள, அதுவும் சிஎம்டி லிமிட்டுக்குள்ள சிஎம்டி அப்ரூவ்ட்ல டைரக்டா நம்ம வந்து வீடு கட்டிட்டு வரலாம். பக்கத்துல ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா வீடுகள் எல்லாமே இருக்கக்கூடிய ஒரு ஃபேண்டாஸ்டிக்கான ஒரு லொகேஷன் தான் பாத்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம வந்து பார்க்க வந்திருக்கோங்க. ஓகே மக்களே, இந்த சைட் நம்மளுக்கு யார் கொடுத்திருக்கா அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா சிகரம் ரியல்டர்ஸ் தாங்க. சிகரம் ரியல்டர்ஸ் பாத்தீங்கன்னா அப்படின்னா சூர்யா என்க்ளேவ் அப்படின்ற சூப்பரான ஒரு சைட் தான் பாத்தீங்கன்னா நம்மளுக்காக வந்து கொடுத்திருக்காங்க. அதுவும் தாம்பரத்திலே வந்து கொடுத்திருக்காங்க. அதுதான் முக்கியமான விஷயம். இவங்க கிட்ட ஏற்கனவே வந்து பாத்தீங்கன்னா ஒரு சைட் வந்து நம்மளே வந்து பண்ணிருக்கோம். வேற எங்கேயும் கிடையாது, பக்கத்து காம்பவுண்ட்லயே வந்து பண்ணிருக்கோங்க. அங்க நம்ம பண்ணும்போது எப்படி இருந்துச்சு, இன்னைக்கு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா லைவாவே பாத்தீங்கன்னா நான் உங்களுக்கு வந்து காட்டுறேன். ஃபுல்லாவே வீடுகள் எல்லாமே கட்டிட்டு வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஃபுல்லாவே வீடுகள் அந்த ஒர்க், கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் எல்லாமே வந்து போய்கிட்டு இருக்கு. பக்கத்துல ஃபுல்லாவே வீடுகள் எல்லாமே கட்டிட்டாங்க. நல்ல ரெசிடென்சியல் ஏரியா, இமீடியட்டா வீடு கட்டுறாங்க. அதுதான் முக்கியமான விஷயமே. நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம தாம்பரத்துல வந்து பாத்தீங்கன்னா உடனே வீடு கட்டிட்டு வரணும், உடனே நம்ம வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தேடிட்டு இருப்பீங்களா, அவங்க எல்லாருக்குமே தான் பாத்தீங்கன்னா அப்படின்னா இந்த சைட் ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா இது நம்ம பஸ் ஸ்டாப்ல இருந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸ்லயே நம்மளால வர முடியுங்க. எங்க பஸ் ஸ்டாப்னு கேட்டீங்கன்னா கிருஷ்ணா நகர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சிடிஓ காலனி எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த இடத்துல தாங்க. இங்க இருந்து பார்த்தாலே பாத்தீங்கன்னா நமக்கு வந்து அன்னையர் ஹாஸ்பிட்டல், அதே மாதிரி சைதன்யா ஸ்கூல் எல்லாமே வந்து நமக்கு வந்து தெரியும். அந்த மாதிரி ஒரு பிரைம் லொகேஷன்லயே பாத்தீங்கன்னா நம்ம வந்து அமைஞ்சிருக்கோம். இந்த லொகேஷன் நான் பாருங்க, நான் காட்டுறேன். ஃபுல்லா எவ்வளவு வீடுகள் இருக்கு, எவ்வளவு வீடுகள் எல்லாம் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு நடுவுலயே பாத்தீங்கன்னா அருமையான ஒரு லொகேஷன் தான் பாத்தீங்கன்னா நம்ம வந்து கொடுத்திருக்காங்க நம்ம சிகரம் ரியல்டர்ஸ்ல இருந்து. இது வந்து பாத்தீங்கன்னா டைரக்டா சிஎம்டி அப்ரூவ்டுங்க, ரெரா அப்ரூவ்டு. அப்படிங்கும்போது டாக்குமெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிறிஸ்டல் கிளியரா இருக்கும். நீங்க லோனுக்குமே பாத்தீங்க அப்படின்னா அருமையா வந்து போக முடியுங்க. 80 to 90% வரைக்கும் லோன் ஃபெசிலிட்டி பக்காவா வந்து பண்ணி தந்துருவாங்க. இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபுல்லா சைட்டை நல்லா டெவலப் பண்ணி கொடுத்துருக்காங்க. சுத்தி காம்பவுண்ட் வால், கேட்டட் கம்யூனிட்டி, செக்யூரிட்டி, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இபி லைன், ஸ்ட்ரீட் லைட், காங்கிரீட் ரோடு. ஓகேங்களா, தார் ரோடு எல்லாம் காங்கிரீட் ரோடாவே கொடுத்துருவாங்க. லைஃப் டைமுக்கு அப்படியே இருக்கிற மாதிரி காங்கிரீட் ரோடு, அதே மாதிரி டிரைனேஜ் ஃபெசிலிட்டி, வாட்டர் கனெக்ஷன் அப்படின்ற மாதிரி எல்லா ஃபெசிலிட்டியுமே பக்காவா பண்ணி டெவலப்மெண்ட் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணி சூப்பரா வந்து உங்களுக்கு வந்து ஹேண்ட் ஓவர் பண்றாங்க. இன்னைக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணீங்கன்னா நாளைக்கே வீடு கட்டிட்டு வரலாம். அந்த மாதிரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பக்காவான ஒரு சைட்டுங்க இந்த சைட். இதுல பாத்தீங்கன்னா மொத்தமே வந்து பாத்தீங்கன்னா 34 பிளாட் மட்டும் தான் இருக்கு. இன்னும் லான்ச்சே பண்ணலங்க சைட். ஆனா அதுக்குள்ள 6 பிளாட் வந்து புக்கிங்கே பண்ணிட்டாங்கன்னா பாத்துங்களேன். ஏன்னா இந்த மாதிரி லொகேஷன்லாம் இமிடியேட்டா பாத்தீங்கன்னா எல்லாருமே வந்து புக் பண்ணிடுவாங்க. இந்த பக்கம் நடந்து போறவங்களே பாத்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு சைட் போடுறாங்கப்பா, வாங்கப்பா இமிடியேட்டா சொல்லுங்க. இந்த பக்கத்துல குடியிருக்காங்கல்ல, அடுத்த காம்பவுண்ட்லயே வீடு இருக்கு. இங்க இருக்கிறவங்களே பாத்தீங்கன்னா அவங்க ரிலேஷன்ஸ்லாம் வந்து ரெஃபர் பண்ணுவாங்க. அந்த மாதிரியே பாத்தீங்கன்னா இந்த சைட் எல்லாமே க்ளோஸ் பண்ற
போறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே வந்து இருக்கு. அதனாலதான் நான் திரும்பவும் சொல்றேன், நீங்களுமே எவ்வளவு சீக்கிரம் இந்த வீடியோ பாக்குறீங்களோ அடுத்த செகண்டே பாத்தீங்கன்னா ஸ்கிரீன்ல கொடுத்திருக்க டைரக்டா சிகரம் ரியல்டர்ஸோட கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணுங்க. இமிடியேட்டா பாத்தீங்கன்னா சைட்டை வந்து விசிட் பண்ணி பாருங்க. வந்தீங்கன்னா உடனே வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க வந்து டோக்கனை போட்டு உங்களுக்கு பிடிச்ச பேசிங்ல நீங்க பிளாட்டை செலக்ட் பண்ணி நீங்க வந்து புக் பண்ணிக்கலாங்க. இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா 800 ஸ்கொயர் ஃபீட்ல இருந்து பிளாட் சைஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க. அதே மாதிரி ஃபுல்லாவே 34 பிளாட், அதுல நான் சொன்ன மாதிரி 6-7 பிளாட் வந்து பாத்தீங்கன்னா புக்கே பண்ணிட்டாங்க. இன்னும் கொஞ்ச நாள், ஒரு மாசம் 2 மாசம் கழிச்சு வந்து பாத்தீங்க அப்படின்னா வீடு கட்டுற வேலையும் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. இதெல்லாமே அந்த மாதிரி லொகேஷன்லாம் இமீடியட்டா வீடு கட்டுறது தான். நான் திரும்ப அதை ஏன் சொல்றேன் அப்படின்னா, இமீடியட்டா வீடு கட்டிட்டு வரலாம். இன்னைக்கு நிறைய நம்ம பேர் பார்த்துட்டு இருக்கிறது எல்லாமே பாத்தீங்கன்னா இமீடியட்டா வீடு கட்டுறதுக்கு தான் தேடிட்டு இருப்போம். அவங்க எல்லாருக்குமே பாத்தீங்க அப்படின்னா இந்த சைட் ரொம்பவே வந்து சூட்டபிளா இருக்கும். மிஸ் பண்ணிடாதீங்க மக்களே, அருமையான ஒரு லொகேஷன். ஓகே மக்களே, அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா இந்த சைடு உங்களுக்கு வந்து ஃபுல்லா ரெசிடென்ஸ் தான். நம்மளுக்கு 2 காம்பவுண்டுமே சொல்லிட்டேன், இந்த ஃப்ரேம்லயே உங்களுக்கு வந்து வச்சு காமிச்சேன். அதே மாதிரி இந்த பக்கம் பாருங்க, ஃபுல்லா ரெசிடென்ஸ் தான். அங்க வீடு கட்டிட்டு இருக்காங்க இல்லையா, அந்த ஒயிட் கலர் வீடு அங்க கட்டிட்டு இருக்காங்கல்ல, அதுதான் பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட பழைய சைட். இதுக்கு முன்னாடி நம்ம வந்து பண்ணியிருந்தோம். அந்த வீடியோவுமே பாத்தீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷன்ல அட்டாச் பண்றேன், நீங்க போய் செக் பண்ணி பாருங்க. கமெண்ட்லயும் வந்து பின் பண்ணிருக்கேன், போய் செக் பண்ணி பாருங்க. அந்த சைட் எப்படி இருந்துச்சு, இன்னைக்கு எவ்வளவு வீடுகள் வந்து பாத்தீங்க அப்படின்னா உள்ள கட்டிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே லைவா வந்து பாக்கலாங்க. அதனாலதான் திரும்பவும் பாத்தீங்கன்னா இந்த சைட்டுக்கு நம்ம வீடு கட்டிட்டு வந்தோம். அந்த நம்பிக்கை இருக்க போய் தான் நம்மளுமே வந்து பாத்தீங்கன்னா இந்த சைட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம வீடியோ எடுக்கிறோங்க. ஏன்னா எல்லாருமே வீடு கட்ட ஆரம்பிச்சிட்டாங்கல்ல, இமிடியேட்டா பாத்தீங்கன்னா நீங்களுமே வீடு கட்டிட்டு வரலாங்க. சூப்பரான ஒரு சைட். பக்கத்துலயே பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஸ்கூல், காலேஜ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வந்து பாத்தீங்கன்னா நம்ம தாம்பரம் சரௌண்டிங்ல ஃபுல்லாவே இருக்கு. இங்க வாக்கபிள் டிஸ்டன்ஸ்லயே பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சைதன்யா ஸ்கூலுங்க, அதே மாதிரி பாத்தீங்கன்னா அன்னையருள் ஹாஸ்பிட்டல், இந்த சைடு பாத்தீங்கன்னா ஸ்டான் அகாடமி, வேல்ஸ் குளோபல் அப்படின்னு சொல்லிட்டு சுத்தி பாத்தீங்க அப்படின்னா ஸ்கூல்ஸ்க்கு எந்த வித பஞ்சமே கிடையாது. காலேஜ்னு எடுத்துட்டீங்கன்னா டிஎம்ஜி காலேஜ், தனலட்சுமி காலேஜ், இந்த சைடு பாத்தீங்கன்னா சாய்ராம், இங்க வந்து கிரசன்ட், இந்த சைடு பாத்தீங்க அப்படின்னா நம்ம தாம்பரம் எம்சிசிங்க கிறிஸ்டியன் காலேஜ், அதெல்லாம் பாத்தீங்கன்னா விஐடி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வண்டலூர் டு கேளம்பாக்கம் ரோடு எடுத்தாங்க அப்படின்னா ஃபுல்லாவே அங்கேயுமே தாகூர், விஐடி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய காலேஜஸ் அமைஞ்சிருக்கு. இன்னொரு முக்கியமான விஷயம் பாத்தீங்கன்னா நம்ம தாம்பரம் லொகேஷன் பேஸ் பண்ணி தான் பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து நியூ ஆம்னி பஸ் ஸ்டாண்டுமே பாத்தீங்கன்னா அமைஞ்சிருக்குதுங்க. அதே மாதிரி கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் இருக்கு பாத்தீங்களா, அதுவுமே இங்க இருந்து நம்ம அவுட்டர் ரிங் ரோடு வெறும் 500 மீட்டர் டிஸ்டன்ஸ்ல அமைஞ்சிருக்கு. அங்க இருந்து கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டுக்கு நம்ம ஈஸியா வந்து போய் ரீச் பண்ண முடியும். இந்த மாதிரி நிறைய ஹைலைட்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம சைடு வந்து அமைஞ்சிருக்குதுங்க. இங்க சுத்தி நிறைய எம்ப்ளாய்மெண்ட்டுக்கு பாத்தீங்கன்னா நிறையவே வந்து ஃபெசிலிட்டிஸ் உங்களுக்கு வந்து இருக்குதுங்க. ஏன்னா உங்களுக்கு வந்து ஸ்ரீராம் கேட்வே, அங்க பாத்தீங்கன்னா ஐடி கம்பெனி ஃபுல்லாவே வந்து ஐடி ஹப்பே வந்துருச்சு. அதுக்கப்புறம் ஜோஹோ, இந்த பக்கம் நம்ம தாம்பரம் மெப்ஸ் அப்படின்ற மாதிரி ஃபுல்லாவே எம்ப்ளாய்மெண்ட்டுக்கு எந்த வித குறையுமே கிடையாது. எல்லாமே வசதி பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு பக்காவா வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. அந்த மாதிரி லொகேஷன்ல சைட்டை செலக்ட் பண்ணி உங்களுக்காக நீங்களுமே இமிடியேட்டா வீடு கட்டிட்டு வரணும், எல்லா வசதிகளும் இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் கொடுத்துருக்காங்க. நம்ம சைட்டோட இந்த என்ட்ரன்ஸ் ரோடு இருக்கு பாத்தீங்கன்னா, இங்க நேரா போனீங்க அப்படின்னா நேரா உங்களுக்கு வந்து மெயின் ரோடு நம்ம ஹைவேல தான் போயிட்டு கனெக்ட் ஆகுது. ஃபுல்லா நல்லா தார் ரோடு, இங்க சிமெண்ட் ரோடு கொடுத்துருக்காங்க, அங்க தார் ரோடு. 2 பக்கமே பாத்தீங்கன்னா நல்ல உங்களுக்கு அவென்யூ ட்ரீஸ் வச்சிருப்பாங்கல்ல, அந்த மாதிரி ஃபுல்லா வீடுகள். சரிங்களா, நீங்க கண்ணுக்கு குளிர்ச்சியா பாத்துக்கிட்டே வரலாம். ஃபுல்லா வீடுகள் இருக்கு. எந்த வித பயம் இல்லாம பிள்ளைகளுக்கு ஸ்கூலுக்கு அனுப்புறதாகட்டும், இல்ல நம்மளுக்கு அத்தியாவசிய தேவைகளுக்கான ஒரு பொருட்களை வாங்குறதுக்காகட்டும், இந்த ரோடு ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன வேணுமோ எல்லாமே இருக்கு. எல்லாம் உங்களுக்கு பெட்ரோல் பங்க் வேணுமா, இல்ல நீங்க உங்களுக்கு சூப்பர் மார்க்கெட் வேணுமா, எல்லா வசதியுமே பாத்தீங்கன்னா இந்த சரௌண்டிங்ல இருக்குதுங்க. பக்கத்திலேயே நியர்பைல அன்னையருள் ஹாஸ்பிட்டல் இருக்கு. ஒரு எமர்ஜென்சி அப்படினாலும் இமிடியேட்டா பாத்தீங்கன்னா நீங்க ரீச் பண்ண முடியும். அந்த மாதிரி அத்தியாவசியத்துக்கு என்ன வேணுமோ எல்லாமே நம்ம இருக்கிற மாதிரி சூப்பரான சைட்டை செலக்ட் பண்றாங்க, லொகேஷனை செலக்ட் பண்றாங்க. உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த சைட்ல இமிடியேட்டா வீடு கட்டுற மாதிரி சைட்டையும் பாத்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஓகே மக்களே, இந்த மாதிரியான அருமையான லொகேஷன்ல நம்ம தாம்பரத்திலேயே பாத்தீங்க அப்படின்னா ரேட் என்ன கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி கேட்டீங்கன்னா வெறும் 4650 ரூபாய்க்கு மட்டும் தாங்க கொடுத்துருக்காங்க. ஆமாங்க, உண்மையிலேயே நம்ம தாம்பரத்துல 4650 ரூபாய்க்கு தான் கொடுத்துருக்காங்க. என்னடா ரேட்டு ரொம்ப கம்மியா சொல்றேன் அப்படின்னு நினைச்சீங்க. ஆமாங்க, ஏன்னா இன்னைக்கு கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் இருக்கா, கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டுக்கு சரௌண்டிங்ல நீங்க பாருங்க, அங்க இருந்து ஊரப்பாக்கம், வண்டலூர், அந்த சரௌண்டிங்ல கூடாஞ்சேரி வரைக்கும் எடுத்துக்கோங்களேன். அந்த மெயின் ரோட்ல ஜிஎஸ்டில போகும்போது இந்த பட்ஜெட்டுக்கு வந்து உங்களுக்கு கிடைக்குது 5000 ரூபாய் 6000 ரூபாய் வரைக்கும் போயிருச்சுங்க. ஆனா நம்ம தாம்பரத்துக்குள்ளேயே இன்னைக்கு தாம்பரம் செம்ம கனெக்டிவிட்டி இருக்கக்கூடிய ஒரு ஏரியா. இங்கேயே பாத்தீங்க அப்படின்னா ரேட்டு 4650 ரூபாய்க்கு மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. அதுவும் நம்ம சிடிஓ காலனில இருந்து உள்ள வரும்போது அவ்வளவு ரெசிடென்சியல் ஃபுல்லா வீடுகள். இந்த மாதிரி லொகேஷன் எல்லாம் இடம் கிடைக்கிறதுக்கு ரொம்பவே இந்த கஷ்டம். இமிடியேட்டா யூஸ் பண்ணிக்கோங்க. சிஎம்டிஏ லிமிட்டுக்குள்ள இருக்கிறனால சிஎம்டிஓட பெனிஃபிட் எல்லாமே பாத்தீங்கன்னா ஈஸியா உங்களுக்கு வந்து கிடைக்கும். இவங்களோட டாக்குமெண்ட் பக்காவா இருக்கும். உங்களுக்கு அதுல எந்த வித பிரச்சனையுமே கிடையாது. மேக்ஸிமம் பாத்தீங்க அப்படின்னா ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் எல்லாமே போய்கிட்டு இருக்கு. இன்னும் நம்ம ப்ரீ லான்ச்ல தாங்க இருக்கும். லான்ச் கூட பாத்தீங்கன்னா இன்னுமே பண்ணல. ஆனா அதுக்குள்ளேயே பாத்தீங்கன்னா 6 பிளாட் வந்து புக் ஆயிருச்சு. இந்த வீடியோ நம்ம எடிட் பண்ணி வீடியோ போடுறதுக்குள்ளே பாத்தீங்க அப்படின்னா இன்னொரு 5-6 பிளாட் வந்து புக் ஆயிரும். அதனால நீங்க நம்ம வீடியோ லான்ச் ஆன உடனே வந்து வாங்க. ப்ரீ லான்ச்ல இருக்கும்போதே சைட்டை வந்து விசிட் பண்ணுங்க. வீடு கட்டணும்னு நினைக்கிறவங்களா உங்களுக்கு பிடிச்ச ஃபேசிங்ல பிடிச்ச சைஸ்ல நீங்க வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். இங்க உங்களுக்கு கேப் ஃபெசிலிட்டியுமே அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவாங்க. நீங்க வீடியோ பார்த்தோன்னே கால் பண்ணுங்க. டைரக்ட் கான்டாக்ட் நம்பர் தான். நீங்க சைட் விசிட் வரணும்னு நினைச்சீங்க அப்படின்னா ஃபேமிலியோட வாங்க. உங்களுக்கு வந்து கேப் ஃபெசிலிட்டியுமே அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவாங்க. வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா வந்து பிடிக்கல, எனக்கு சைட் வந்து பிடிக்கல நீங்க சொல்லிட்டு போகவே மாட்டீங்க. அந்த மாதிரியான ஒரு அருமையான ஒரு சைட் தான். ரெசிடென்ஸ் தான் முக்கியமா நம்ம பாக்குறது. என்ன ரெசிடென்சியல் நம்மளுக்கு வேணும், வீடுகள் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்போம்ல, அது பாத்தீங்க அப்படின்னா இங்க நிறைஞ்சிருக்கு. எங்க பார்த்தாலுமே இங்க சுத்தி பாத்தீங்கன்னா வீடுகள் இருக்கு. இங்க நியர்பைல எனக்கு அப்படியே ஆப்போசிட்ல பாத்தீங்க அப்படின்னா காசா கிரவுண்டோட ஒரு பெரிய அபார்ட்மெண்ட் ப்ராஜெக்டே பாத்தீங்கன்னா இங்க ஆப்போசிட்ல தாங்க இருக்கு. இந்த மாதிரி லொகேஷன் எல்லாம் எப்பவுமே அமையாதுங்க. ஆனா
அமையும் போது நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கணும். அதே மாதிரி ஃபியூச்சர்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டை பேஸ் பண்ணி ஏர்போர்ட்ல இருக்க மெட்ரோ வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து வரப்போகுது. அந்த ஃபெசிலிட்டி எல்லாம் வந்துருச்சு அப்படின்னா, மெட்ரோலாம் வந்துருச்சு அப்படின்னா இன்னைக்கு நீங்க 4650 ரூபாய்க்கு வாங்குறீங்களா அதெல்லாமே எங்கேயோ போயிடும். 8000 10,000 வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா வந்து போயிடும். இன்னொரு 5 இயர்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா இந்த சரௌண்டிங் தாம்பரம் ஏரியா எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா வேற லெவல்ல போயிடும். அதாவது இன்னைக்கு கோயம்பேடு எப்படி இருக்கு, கோயம்பேடு சரௌண்டிங்ல சிட்டிக்குள்ள எப்படி இருக்கு, அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா இந்த கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு, வண்டலூர், பெருங்களத்தூர், தாம்பரம் இந்த சர்க்கிள் ஃபுல்லாவே பாத்தீங்க அப்படின்னா பயங்கர டெவலப்மெண்ட்ல போயிடும். அன்னைக்கு நீங்க நினைச்சா கூட பாத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல இடத்த வந்து வாங்க முடியாது. அதனால எதை பத்தியுமே யோசிக்காம இமிடியேட்டா சைட்டை வந்து பாருங்க. இமிடியேட்டா வந்து பாத்தீங்கன்னா உங்க பிளாட்டை வந்து புக் பண்ணிக்கோங்க. ஓகே மகளே, இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும், ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காம பெல் பண்ணி பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இன்னொரு சிறப்பான சூப்பரான ஒரு சைட்ல உங்களை வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்கள் அருண்.